ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து மாலிகூல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை 4 டிஃப்ரெண்ட் தியரிஸில் பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் வேலன்சி பாண்ட் தியரி. இந்த வேலன்சி பாண்ட் தியரியில் கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃப்ளூரினை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா அதில் p ஆர்பிட்டால்ஸில் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃப்ளூரின் இதுலேயும் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் பார்த்திங்க அப்படின்னா p ஆர்பிட்டால் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் பேர்ட் ஆகுது. ஸோ அந்த எலக்ட்ரான் பேர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜனில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் p ஆர்பிட்டால்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் இதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கூட ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு பேர் ஆகுது. தென் செகண்டாக இருக்கக்கூடிய அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் ஆக முடியாது. அதனால் சைடு வைஸ் ஓவர்லாப் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் பேர்ட் ஆகுது. ஸோ செகண்ட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 கோவலன்ட் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு.